வந்து பார்த்தீங்கன்னா 27th ஆஃப் மே டைம் இப்போ வந்து 9:24. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது வந்து வீக்லி சிபிஆர் கரெக்டாக வந்து அங்கே வந்து நிற்கிது. ஏன் இந்த ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணுன்னா நம்ம போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 25,000 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்க நேற்று வந்து என்ன பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா கால் ரேட்டிங் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து கீழே வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஃபால் ஆகிட்ருக்குன்னா இப்போ வந்து இதோட ப்ரீமியம் எவ்வளோ 25ஓட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து இதோட ப்ரீமியம், அப்புறம் இந்த இது 27,800 ப்ரீமியம், 27 வந்து 700 ப்ரீமியம், அதுக்கப்புறம் 27,600 ப்ரீமியம். இது மூணுத்தையும் பார்க்கணும். ஆக்சுவலாக இது மூணு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22 லேக்ஸு, இது வந்து 24 லேக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 47 லேக்ஸ், மொத்தம் 80 லேக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு 90 லேக்ஸ் இருக்குது மொத்தம். அப்போனா வந்து 170 லேக்ஸ். இது வந்து 1.4 crores. ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா இங்கே இது ஆக்சுவலாக வந்து இது இதோட ப்ரீமியம் மூலம் இருக்குது, இதோட ப்ரீமியம் மூலம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இதோட ப்ரீமியம் ஆக்சுவலாக வந்து இன்னத்துக்கெல்லாம் கரைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 25,000 நம்ம வந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு. 25,000 கால். ஓகே, இதோட ப்ரீமியம் வந்து இன்றைக்கி இப்போ வந்து 30% வந்து கரைஞ்சிருக்கு. ஓகேவா, இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், 30% வந்து கரைஞ்சிருக்கு. அவங்க வந்து 30% வந்து எவ்வளோ வராங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் இந்த ஹைலேருந்து 217 140 பாயிண்ட்ஸ். அப்போனா இங்கே வந்து 2%க்கு மேலே வந்து கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் 1% வந்து கீழே வந்து இறக்கலாம். அப்போனா அவங்க 40 to 50% வந்து கரைச்சிட்டு திருப்பி வந்து ரிவர்சல் வரத்துக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு 15% வந்து கீழே வந்து இறங்கும் ப்ரைஸ்லேருந்து. ஓகேவா, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புல்லிஷ் பொசிஷன் வந்து எடுக்கலாம். ஓகேவா, அதனால் வந்து இப்போ நம்ம வியூ வந்து இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட் தான் வந்து எடுக்கணும். அதனால் வந்து இந்த இடத்த வந்து நம்ம புல்லிஷ் இதுவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்லேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்னென்னா காலை தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். எவ்வளோனா 24,800. ஓகேவா, செல்லு இது வந்து ஒரு 10 lots நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி தேதி வந்து 27. இங்கே வந்து நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எதில் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 233.45 அதில் வந்து நம்ம வந்து என்ட்ராயிருக்கோம். ஓகேவா, கரெக்டாக வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ட்ராயிருக்கோம். நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம தனியாக வந்து எடுத்துப்போம். இதெல்லாம் எடுத்துருக்கோம் நம்ம 24,800 சி. 24,800 சி தானே எடுத்துருக்கோம். சி எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது ரிவர்சலாக போகிறது, நம்ம பி தான் எடுக்கணும். ஓகே, அப்போனா நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம பி எடுக்கணும், சி எடுத்துட்டோம். ஓகே, மேக்ஸிமம் வந்து இதை வந்து சீக்கிரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். 24,800 பி 800 இதில் காணும். கரெக்டாக நம்ம சப்போர்ட்டில் வந்து பேரிஷ் ரேடை வந்து எடுத்துட்டோம். சரி, ஓகே, இருப்பா ஒன்றா ஒரு 10 பாயிண்ட்ஸில் சீக்கிரம் அது க்ளோஸ் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்கதால இது வந்து மிஸ்டேக் பண்ணி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக புல்லிஷாக எடுக்கணும், நம்ம பேரிஷாக எடுத்துட்டோம். 233.45 233.423. ஓகேவா, நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம் ட்ரேடு 233.24 இருக்குது. 10 பாயிண்ட்ஸ் வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வியூவை வந்து புல்லிஷாக வந்து மாற்றிக்க வேண்டியதான். சப்போர்ட் அடிக்கிறான். ஓகே, விழுந்துச்சுன்னா அப்படியே வந்து விழாது, திருப்பி வந்து இன்னொரு டிப்பு கொடுத்துட்டு தான் வந்து ஏறுமே. அந்த டிப்பில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு புல்லிஷ் ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து பேரிஷாக வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம், மிஸ்டேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல ஆனால் வந்து நிஃப்டியில் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த டிப் வந்து அப்படியே நேராக வந்து ரெக்கவரி ஆகுது, திருப்பி ஒரு லோ வந்துட்டு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு திருப்பி இந்த இடத்துக்கு வரும். 24,760 வந்து வரும். 760 வந்து வரும்போது நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஏரா ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. டப்புன்னு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி அப்படியே ரெக்கவரி ஆகிடும். ஓகே, கீழே வந்து இது நல்லா வந்து ஃபாலோ ஆகி திருப்பி இதை வந்து தொடப்போகுது.
நம்மளது வந்து இங்கே வந்து நம்ம இங்கே போட்டே வச்சுருவோம் ஃபாஸ்ட்டாக எல்லாம் திருப்பி ரெக்கவரி ஆகிடும். எக்ஸிட்டு எவ்வளோ இருக்கீங்க 18 10 வரைக்கும் வந்ததுடா. ஓகே வரையாவது 6 இருக்குது. அப்படியே எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸிட்டு ஓகேவா, எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து இந்த லோவை கரெக்டாக தொட்டு ரெக்கவரி ஆகுது பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா, இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம 24,850 வந்து செல் பண்ணிப்போம். எவ்வளோன்னா 10 லாட்ஸு. ஓகே, இங்கே வந்து நம்ம ட்ரேடு வந்து இப்போ புல்லிஷ் ட்ரேடு வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகேவா, கரெக்டாக இதை தொட்டு ரெக்கவரி ஆகிருக்கு பாருங்க. இப்போ நம்மள்தான் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோனா 210 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்ம 210 க்ளோஸ் பண்ண முடியல. நம்ம வந்து என்னென்னா இங்கேருந்து வந்து 223 வந்து க்ளோஸ் பண்ணோம். 223னா எங்கன்னா இந்த ஏரியா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த புல்லிஷ் ட்ரேடை, பேரிஷ் ட்ரேடை. இப்போ வந்து நம்ம புல்லிஷ் ட்ரேடு தான் வந்து வச்சுருக்கோம். எவ்வளோவில் வந்து நம்ம வந்து வாங்கினோம்னா 2234 வந்து வாங்கினோம். 234 850 பி 850 பி எவ்வளோனா 234. ஓகேவா, 234 பாயிண்டில் எவ்வளோவில் வந்து வாங்கினோம் நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியது. 234.30 234.30. ஓகேவா, இந்த ட்ரேடு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ ப்ராஃபிட்னா 15-16 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, இனி வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த R1னா 58 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து டார்கெட்டை வந்து புக் பண்ணோம். இல்லாட்டி நான் ஹோல்ட் பண்ணுறேன், ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு 2% வந்து கிடச்சிரும். இல்லாட்டி நான் ஹோல்ட் பண்ணுறேன், எனக்கு அடுத்த டார்கெட் வேணும்னா இந்த டார்கெட். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 175, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 138. ஓகே, திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 10 o'clock ஆகுது. என்ன இப்போ அப்டேட்னா ஆக்சுவலாக வீக்லி சிபிஆரை வந்து கட் பண்ணி லோவில் இருந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து டேயில் வந்து பார்த்திங்கன்னா S3 கிட்ட வந்து போகுது. ஓகேவா, இங்கேனா இப்போ 2790 இருக்குது. அப்போனா 800 கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்க தான் செய்யுமே. ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே, நிறைய பொசிஷன்ஸ் இது பண்ணாங்க. சப்போஸ் இது கீழே போனால் வந்து என்னென்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு என்னன்னா 2% வந்து நம்மளுக்கு வந்து டாலரன்ஸு. நம்ம டாலரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட்ஸு இந்த ட்ரேட் எடுத்து நம்ம ஏற்கனவே காலையில் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டவுன் சைட்லேயே வந்து நம்ம ட்ரேட் எடுத்து சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு 16 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த 60 பாயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து நம்ம நெகட்டிவாக படங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் 25,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு வந்து 50% வந்து டிகேவ் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம். நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, திருப்பி இது ஹை பண்ணாலும் ஒரு டிப் வந்துட்டு தான் போகும்னு சொல்லிட்டு, அந்த டிப்பு தான் இது. இந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆனாலும் 24,900 வரைக்கும் தான் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 25,000 வந்து ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல 4,000 வந்து லாஸில் இருக்குது. திருப்பி ரெக்கவரி ஆகனே திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, வந்து கரெக்டாக 11:04 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஒன்று தெரியுதுங்களா இந்த இடத்துல. இப்போ எவ்வளோனா இங்கே 54 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டியில் 54ல் 66 அப்படியே சர்னு ஏறிட்டு இருக்குங்க. நம்ம பார்த்ததுலேருந்து இந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் போய் பார்ப்போம். நம்மளோட வந்து ப்ராஃபிட் இப்போனா 46 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு ஏறினதுக்கு மொமெண்டத்துக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து இங்கே பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருந்து கீழே விழுந்தது. இப்போ காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மேலேயே காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து நம்ம
க்ளோஸ் வந்து பண்ணணும். ஓகேவா, நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு மேலே போனாலும் இந்த இடத்துல இருந்து கீழே அப்படியே காதை பிடிச்சி வெளில தள்ளுவாடுங்க. எப்படி ஏறுது பாருங்க, தெரிஞ்சுங்களா? இப்போ 24,900 வந்து போய் ரீச் ஆச்சு. இப்போ நம்ம டார்கெட்டை வந்து போய் ஹிட் ஆகிடுச்சு, தெரிஞ்சுங்களா? க்ளோஸ் ஆகிருக்கு பாரு, அதுக்கு மேலேயே கூட போகுது இப்போ. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு தெரிஞ்சவொடனே நம்ம போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து விழுது பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே போய் இதில் போய் டார்கெட்டை போய் ஹிட் பண்ண போது இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா 144 இருக்குது. நம்ம 144 போட்டு நம்ம பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதா. எக்ஸிட்டு மேனுவல் 144 போட்டு எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னா ஒரு 3.75% வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து வந்த உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்மளுக்கு இங்கே லோ இது வரைக்கும் வந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து கரெக்டாக பாருங்கள் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதா? நம்ம இதுக்கு மேலே என்னன்னா நம்ம வந்து வாட்சிங் தான். ஓகே, இங்கே பாருங்கள் தெரிஞ்சுங்களா, அங்கேருந்து கரெக்டாக டார்கெட் ஹிட் ஆகி ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் நமக்கு ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல 24,953. ஆக்சுவலாக நேற்று வந்து அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ரிஜெக்ஷன், இப்போயும் ஒரு ரிஜெக்ஷன். ஏன் இந்த ரிஜெக்ஷன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் போதே, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் போது ஏறனால தான் வந்து இந்த ரிஜெக்ஷன், தெரியுதுங்களா? அப்படியே வந்து கீழே அதே இடத்துக்கே வருது பாருங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து பண்ணணும். இப்போ சொல்லி தரும்போது என்னென்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. அதுதான் வந்து விஷயமே. இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் போனது 168 கரெக்டாக நம்ம டார்கெட்டை போயிட்டாச்சா. இப்போ அதிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துருக்கு, திருப்பி 44க்கு வந்துச்சு பாருங்கள். 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து கீழே வந்து விழுந்திருக்கு நிஃப்டியில். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த லோ, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே தான் வச்சுருந்தோம். என்னென்னா 175 வந்து வச்சுருந்தேன். அந்த 175 ஹிட்டாகி இந்த இடத்துலையே இருக்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அது கீழே போயிட்டு 138 போய் ஹிட் ஆகிருக்கு பாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஹிட் ஆகும்போது இதில் ஹிட் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணோம். சப்போஸ் கீழே வந்து ஹிட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே இந்த ஏரியாலாம் வந்தோடனே க்ளோஸ் பண்ணேன். கரெக்டாக இதை கீழே வந்து லோ கூட வைக்கிற பாரு, கரெக்டாக வந்து ஹிட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடம் 138 கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு பாரு. ஓகே, நம்ம அடுத்த ட்ரேட் வந்து இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வாட்சிங் தான். இதுக்கு மேலே வந்து நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வந்து என்னன்னா 11:28 தான் ஆகுது. இந்தியா விக்ஸும் வந்து ஏறி இருக்குது. இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குன்னா மார்க்கெட் கீழே விழுந்தால் வந்து அதிகம் வந்து பாசிபிலிட்டி. ஓகேவா, இந்தியா விக்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே விழும். இங்கே பாருங்கள், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 15% புட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காலில் வந்து பார்த்திங்கன்னா 1-2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரோ சிபிஆர் அதுவும் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது. ஓகேவா, அதனால் வந்து இந்த இடத்துல இருந்து வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதா நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, என்னன்னா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் விக்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஏன் அந்த விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்து இந்த காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து விக்ஸ் வந்து ஐயா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த விக்ஸ் ஐயா இருக்கிறதுக்கு வந்து காரணம் யாருன்னா, ப்ரோ ட்ரேடராக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே விடும், இல்லாட்டி கிளைண்ட்டாக இருந்தால் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு வந்து கிளைண்ட்டாக இருந்தால் ஹையை பிரேக் ஆகிட்டு வந்து மேலே வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா, இப்போ என்னன்னா நம்மளுக்கு இதில் ஒன்றுமே தெரியாது, ஆனால் வந்து மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கால் ரைட்டிங் பண்ணால் டக்குன்னு பெரிய வந்து லாஸ் ஆகும். அதனால் வந்து கம்மியான வந்து இதை வந்து நம்மளுக்கு மேலே போகும் சொன்னால் காலை வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் எல்லாம் வந்து ஷூட் ஆகிருக்கு. ஓகேவா, ப்ரீமியம் ஷூட் ஆகிருக்குன்னா ப்ரீமியம் வந்து அதிக ரேட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதையுமே வந்து நம்ம இது பண்ண முடியாது, எல்லாமே ஹையாக இருக்குது. நம்ம வேணால் கம்மியாக வேணால் வந்து எடுக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம எடுக்க போகிறோன்னா எவ்வளோ வந்து எடுப்பேன்னா காலில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, கம்மியாகவே பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் என்னன்னா கம்முன்னு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேவா, இது வந்து யார் வச்சுருக்கா தான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டவுட்டு.
மேலே பிரேக் அவுட் ஆகி போய் மேலேயே போகுது. இந்த இதை வந்து என்னென்னா இந்த டவுனில் வரும்போது கிளைண்ட்ஸ்லாம் திரும்பி அவங்க வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் தலையில் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த பிரேக் அவுட் பண்ணி கம்முன்னு போகுது. நம்ம ட்ரேடு இந்த இடத்துல வந்து எடுக்காமல் இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. வெடிக்க பார்ப்போம். வந்து என்னன்னா 11:28 தான் ஆகுது. இந்தியா விக்ஸும் வந்து ஏறி இருக்குது. இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குன்னா மார்க்கெட் கீழே விழும் தான் வந்து அதிகம் வந்து பாசிபிலிட்டிஸு. ஓகேவா? இந்தியா விக்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே விழும். இங்கே பாருங்கள், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 15% புட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காலில் வந்து பார்த்திங்கன்னா 1-2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரோ சிபிஆர் அதுவும் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது. ஓகேவா? அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதா நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? என்னன்னா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் விக்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஏன் அந்த விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்து இந்த காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து விக்ஸ் வந்து ஐயா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த விக்ஸ் ஐயா இருக்கிறதுக்கு வந்து காரணம் யாருன்னா ப்ரோ ட்ரேடராக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே விடும். இல்லாட்டி கிளைண்ட்டாக இருந்தால் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு வந்து கிளைண்ட்டாக இருந்தால் ஹையை பிரேக் ஆகிட்டு வந்து மேலே வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்மளுக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கால் ரைட்டிங் பண்ணால் டக்குன்னு பெரிய வந்து லாஸ் ஆகும். அதனால் வந்து கம்மியான வந்து இதை வந்து நம்மளுக்கு மேலே போகும் சொன்னால் காலை வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் எல்லாம் வந்து ஷூட் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ரீமியம் ஷூட் ஆகிருக்குன்னா ப்ரீமியம் வந்து அதிக ரேட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதையுமே வந்து நம்ம இது பண்ண முடியாது, எல்லாமே ஹையாக இருக்குது. நம்ம வேணால் கம்மியாக வேணால் வந்து எடுக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம எடுக்க போகிறோன்னா எவ்வளோ வந்து எடுப்பேன்னா காலில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கம்மியாகவே பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் என்னன்னா கம்முன்னு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேவா? இது வந்து யார் வச்சுருக்கா தான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டவுட்டு. மேலே பிரேக் அவுட் ஆகி போய் மேலேயே போகுது. இந்த இதை வந்து என்னென்னா இந்த டவுனில் வரும்போது கிளைண்ட்ஸ்லாம் திரும்பி அவங்க வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் தலையில் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த பிரேக் அவுட் பண்ணி கம்முன்னு போகுது. நம்ம ட்ரேடு இந்த இடத்துல வந்து எடுக்காமல் இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. வெடிக்க பார்ப்போம். 12:30 ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஏன் ரிஜெக்ஷன் ஆகிருக்குன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர் ரைட் தான் பண்ணி வச்சுருக்காங்க, பை பண்ணல. அதனால தான் வந்து இந்த ஃபால் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது 80% வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரைட்டர் தான் இருந்திருப்பாங்களே. அதில் 20 10% தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ட்ரேடு எடுத்தோன்னா இந்த இடத்துல வந்து 80% ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 to 20 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர் வந்து ஆப்ஷன் பையராக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நேரம் வந்து ஃபால் ஆகும். ஓகே, ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ப்ரோ ட்ரேடர் வந்து அந்த 10 to 20% வந்து இருந்திருப்பாங்களோ, அப்படி இருந்தாங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கோம். இது 80% வந்து என்னென்னா அவங்க ரைட்டராக தான் இருப்பாங்க. ரைட்டராக இருந்தனால தான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ வந்து ரேலி வந்து அந்த ரேலி வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து வைப் அவுட் ஆகி கீழே டவுனுக்கு வந்து போயிடுச்சு. ஓகே, திருப்பி வந்து இங்கே எதனா சான்சஸ் இருக்கா சப்போர்ட் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. எங்கேன்னா 24,800 திருப்பி ஒரு சப்போர்ட் இருக்குது. ட்ரேடு எடுக்கணும்னா எடுக்கலாம். ரொம்ப வேல்டேலாக இருக்குது. வேல்டேலாக இருந்தால் வந்து என்னென்னா ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது. 45வது ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த சப்போர்ட்னால வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. அதனால் வந்து இந்த ஹை வந்து என்னென்னா சஸ்டைன் ஆக திருப்பி நம்ம காலை வந்து செல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே தெரிஞ்சுங்களா, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கால் சப்போர்ட் இருக்குது. அதனால் காலை வந்து 24,850 வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா ஒரு இதெல்லாம் போயிடலாம். காலை 24,850 வந்து நம்ம செல்லு ஒரு 10 குவான்டிட்டி. ஓகேவா? இது நம்ம செகண்ட் ட்ரேடு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து
எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ கேட்குறோம்னா 221 வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, அது வந்து 850 நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறட்டு வந்து அனுப்புவோம். ஓகே, இதில் வந்து நம்ம டார்கெட் வந்து எங்கன்னா இந்த ஏரியா, இந்த வாட்டி 151க்கு வந்து நம்ம டார்கெட்டு 69 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் 60 வந்தாலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2-1 ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து இந்த சப்போர்ட் அடிக்குது. நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 34 பாயிண்ட்ஸ், அப்போனா வந்து 1% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். 35 பாயிண்ட்ஸ் இருக்கா, 1% ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து 185ல் இருக்குது. 2%லாம் வந்து போவோன்னா இங்கே பக்கத்துலேயே சப்போர்ட் இருக்குது. டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து வீக்லி சிபிஆரில் சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். ஏன்னா இதுதான் காலையிலேயே இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லாட்டி ஃபாலோ ஆகுதா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து காலோட வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் திருப்பி இது கீழே விழுமா டைலமும் வந்து ஸ்டான்ஸ் எடுக்க தேவையில்ல. அதனால் இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ எவ்வளோ இங்கே இருக்குது, 182 இருக்கா, இந்த 182 போட்டு க்ளோஸ் பண்ண. 182ல் தான் இருக்குது, அப்படியே எக்ஸிட் போட வேண்டியதுதான். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1.5% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எங்கே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 3 ஆக்சுவலாக இந்த லோலேருந்து ரெக்கவரியாக இருக்குது. இந்த லோ வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்தது சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த லோ ஏன் வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அதை விட்டால் வந்து கீழே தான் வந்து சப்போர்ட் எங்கன்னா 24,636. ஓகே, இந்த லோ வரும்போது நம்ம எடுத்திருந்தோமா இந்த ட்ரேடு, ப்ரீவியஸ் ட்ரேடு, அது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள் 60 பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ராஃபிட்டு. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு 2% வந்து வந்திருக்கும். ஆனால் நம்ம முன்னாடியே வந்து 1%ல் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாளைக்கு எப்படி இருக்குன்னா நாளைக்கு வந்து டிசெண்டிங் சிபிஆர் தான். மார்க்கெட் திருப்பி வந்து கீழே போகிறதுக்கு இல்லை அதே இடத்துல கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர். இது வீக்லி சிபிஆர் வந்து என்னன்னா போன வீக்கோட சிபிஆரோட இன்சைட் சிபிஆராக இருக்குது. இன்சைட் சிபிஆர் என்ன இண்டிகேட் போவோன்னா இந்த ப்ரீவியஸ் சிபிஆர் இருந்தது பார்த்தீங்களா, 24,748லேருந்து 24,931 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் இன்சைட் சிபிஆர்னு சொல்லிட்டு இந்த வீக்கில் வந்து இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா மந்த்லி எக்ஸ்பைரி வேறு வருது. மந்த்லி எக்ஸ்பைரினா அப்போ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து 24,900லேருந்து 24,700 இதுக்குள்ளே தான் வந்து முடியணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. அநேகமாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து முடியும்.